மிதுன ராசி நேயர்களே, 2025 என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு எப்போவுமே குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்துல பார்வை ரொம்ப நல்லது. குரு இருக்கிற இடத்துல ரொம்ப வெயிட்டு. ஒரு 10 பேர் சேர்ந்து என் மேலே உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பலவிதமான வேலை, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை எல்லாம் சரி கடைசியில் பைசாவுக்கு பிரயோஜனமாகுதாங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளியில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவீர்கள், ஆனால் உள்ள காரியம் நடக்க மாட்டேங்குதுங்கிற அப்பப்போ கவலைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இந்த கோயில் வழிபாடு, இன்னும் சில வழிபாட்டு முறைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தாய் தந்தை சகோதரி இளைய சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பெரியவங்க சொன்னால் அதை ஏற்றுண்டு நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது எதையுமே கிண்டல் கேலி பண்ணி பேசிடப்படாது. ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர் எங்கேயாவது வெளிநாடு போகும்போது வெளியூர் போகும்போது இது கொஞ்சம் பார்சலை கொடுத்து விட்டுறீங்களா நீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி ஏதோ அவங்க ஹெல்ப் கேட்குறாங்களே பண்ணுவோம். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அது உபதிரவமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் கவனம் என்பது தேவை. புதிய தொழில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். ஃபஸ்ட்டு 6 months கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க முடியும். இவருக்கு என்ன, இவர் பாட்டுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பார். இவருக்கு என்னன்னு இந்த பல பேர் இவருக்கு என்னென்னு சொல்கிற திருஷ்டியே ஒரு பெருந்திருஷ்டியாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். தடங்கள் வந்த விஷயங்கள் மாறி வரும். புதுசாக நிறையா தெரிந்து கொள்வது, படித்து கொள்வது, இது போன்றதெல்லாம் மிதுனத்துக்கு ரொம்பவுமே நன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏஜ் தான் இது காரணமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுனராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கியும் கொடுத்த பொருளையும் காப்பாற்றி அதை அழகாக நீங்கள் செயல்படுத்திடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இருக்குது. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வழிபடக்கூடிய தெய்வம், சில பிராயஸ்தங்கள்லாம் பண்ணிட்டால் என்ன பண்ணிக்கணும்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு பரிகாரம்னு சொல்லுவாங்களே, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 10 to 12, 3 to 4 ராகு வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்.